வணக்கம் நண்பர்களே. இந்த கேள்வி நண்பர் வணக்கம். இந்த பதிப்பக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இப்போது 2 திமுக மாறி மாறி களமாடும். நீ இல்லாட்டி நானே, நான் இல்லாட்டி இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போய்ட்டுருக்கும். இப்போ விஜயகாந்த் வந்தார், கூட்டணி போட்டு எதிர்க்கட்சியானார். சில தவிர்க்க முடியாத காரணத்தினால அவர் காலத்தில் எல்லாம் போச்சு. அவர் தான் அவங்க கூட்டணி சேர்ப்பு தான் திமுக சப்ஜாரை முடிஞ்சு வெறும் 2 எம்எல்ஏ. அதைத்தானே சொல்கிறார் அண்ணாமலை. கருணாநிதி காலத்துலேயே வெறும் 2 எம்எல்ஏ, நாங்கள் 4 எம்எல்ஏ இருக்கோம். சாதாரண இடம் போட முடியாது. இது பத்திரிகைகள் டிஎம்கே பத்திரிகைகளே சொல்கிறாங்க, அண்ணாமலை சாதாரண இடம் போட முடியாது. உங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்ச சீட்டு வந்தாலும் வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சினாலே அதுலேருந்து ஒரு லீடு வரும் 26. அதுதான் பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணணுன்னா, இப்போ ஏடிஎம்கே பிரிஞ்சு கிடக்கு, திமுகவை அடித்து காலி பண்ணணும் அவங்கள. அந்த ஃபஸ்ட்டு அந்த சைக்காலஜிக்கலாக அதில் இந்த டிஎம்கே ஃபைல் அறுத பழசு, அது யார் கொடுக்குறாங்களோ அந்த பழைய டிஜிபியாக இருந்தவர் அசோக் குமாருக்கே அது ப்ராப்ளம் வருது. ஏன்னா சிபிஐயோட சீக்ரெட் ஃபைலு அப்படின்னு ஒரு டீட்டெயில் வெளில வருது. அண்ணாமலை அது கொடுத்தாங்க, ரிலீஸ் பண்ணார், அதை பற்றி ஒன்றும் பெருசாக இது பண்ணிக்கலாம். அவர் கொடுத்த ஃபைல் 1, 2, 3 வேறு. ஆடியோ சும்மா அந்த லைவாக வச்சுக்கிறதுக்காக ரிலீஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இது கொடுத்தது யாருன்னா அந்த சிபிஐ அவங்க எப்படி அது வெளியில் போகலான்ற மாதிரி சிபிஐ ஒருத்தரை கொடுக்கலாம், அது வேறு விஷயம். இப்படின்ற ஒரு டாக். சரி, இப்போ இவர் இந்த மாதிரி இருக்கும்போது இப்போது இந்த ரேக்கலா போட்டியெல்லாம் கோயம்புத்தூரில் நடத்துகிறாரு. அது சம்மந்தம் உதயநிதி அவர் பண்ண நடிகர் சந்தானம் ஒரு நடிகர், அதை வச்சு தான் வந்தார் வழியே ஒன்றும் பெரிய இது கிடையாது அப்படின்ட்டு தான். வடக்குப்படி ஏதோ படம் ராமசாமி ஏதோ படத்துக்கு ஏதோ சாயம் பூச பார்த்தாங்கன்னா அதனால் படம் தான் டெவலப் ஆக போகுது அப்படின்ட்டு இவங்க எப்போ அப்படி தான். இப்போ புலி வருது பிஜேபி வந்தாச்சு, என்ன பண்ண போகிறோம். இப்போ அதில் இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய பேரோட பூரா தடை பண்ணுறது, ராமரை காமிக்காத கோயில்ன்றது, இதுலேயும் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும் மக்களுக்கு. அவன் பேசாமல் விட்டு அவன் பாட்டுக்கு எல்இடி போட்டு பிரசாதம் கொடுத்துட்டு போக போகிறான் ராமர் கோயில் ஓப்பன் ஆகும்போது. ஸோ இவன் ஒரு காரணம் தான், நல்லது தான் பண்ணிட்டோம். அப்போது என்ன ஆகுது, அதில் இன்டென்ஷன் ஒரு ஈகர்னஸ் வரும் மக்களுக்கு, ஆச்சுங்களா. அந்த மாதிரி இருக்குது. இதுக்கடையில் அந்த பத்திரிகையாளர் போலி பத்திரிகையாளர் என்றாம் அந்த மாதிரிலாம் சேர்ந்து அண்ணாமலைக்கு எதிராக பண்ணாங்க சென்னையில். அது நக்கீரன் கோபால்ன்ற ஒரு நபர் ஏதோ சொல்லியிருக்காரு அண்ணாமலை. இது குறித்து அண்ணாமலை பதில் கொடுக்கும்போது, அது நக்கீரன் அது ஒரு மஞ்ச பத்திரிகை, அதனால் என்ன பிரயோஜனம் மக்களுக்கு, அவர் மீசை இருக்கிறவளுக்கு மண்டையில் மூளை இல்லை, மூலந்தான் ஏன் அது மஞ்ச பத்திரிகையாக இருக்குது அப்படி ஒரு விளாசிட்டார். அப்புறம் திருமாவளவன் அந்த தலித் மாநாடு திருமாவளவன் மீட்டிங் போட்டப்போ ஸ்டாலின் இருந்தார். அவர் இந்த மாதிரி அண்ணாமலை ஏதோ சொன்னார். அது குறித்து சொல்லும்போது இவர் என்ன சொல்கிறாரு, அவர் யார் தலித்துக்கெலாம் ஒன்றுமே செய்யலை, அவர் ஒரு வியாபாரி, வேணால் அந்த டீட்டெயில் எடுத்து உடனே ஆடி போயிட்டு அப்படி திருமாவளம், புரியுங்களா. ஸோ இவங்கெல்லாம் ஏதோ ஒரு நிறைய இதுக்கடையில் இவர் முனுசாமின்ற ஒரு நபர் அண்ணாமலை கட்டுப்படுத்துங்க, பாஜகவுக்கு முனுசாமி கோரிக்கை அவர் சொல்லிட்டார். முனுசாமி நபர் முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கலாம், நீங்கள் ஜெயலலிதா இருக்கும்போது துரத்தி விட்டா எங்கேருந்துன்னு தெரியுது. இவர் அப்படியே மெல்ல பன்னீர்செல்வத்தை அப்படி யூட்டர்ன் போட்டு பழனிசாமி இப்போ எம்எல்ஏவாக இருக்கார். இதெல்லாம் எடுத்து கொடுத்தாரு. ஸோ எப்படி போட்டாலும் யாக்கர் போட்டுவார் அண்ணாமலை, அதுதான். இப்போ இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், பதவி ஏற்றாச்சு 2 பிஜேபி துணை முதல்வர் நிதிஷ்குமார் 9வது பதவி ஏற்றாச்சு. ஸோ 2 பேர் போயிட்டாங்க, 3வது முடிஞ்சுதா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிவசேனா 1.5 இயர்ஸ் பேக்கு உடச்சி ஏக்நாத் சிண்டே வந்தார் பார்த்தீங்களா. இப்போ சிவசேனா காங்கிரஸோடையும் போக முடியாது, சரத்பவாரோடையும் போக முடியாது. அன்றைக்கி இதே கதை தான். அவங்களும் கூட்டணி போட்டு 50 எம்எல்ஏ இருக்குது, நான் தான் முதல்வர் ஆகணும், கடைசியில் விட்டு விலகி போய் காங்கிரஸ் சரத்பவார் அதை பிஜேபியோட இன்னும் இந்துத்துவ கொள்கை ஜாஸ்தி, அவன் அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க சிவசேனா. அப்புறம் கடைசியில் இதுதான் ஒரிஜினல் சிவசேனான்னு சொல்லியாச்சு கோர்ட்டு, ஏக்நாத் சிண்டே மேஜர் இருக்கும். இப்போ என்ன சொல்கிறான், நிதிஷ்குமார் இப்படி இங்கே ஜெயிச்சுட்டு அங்கே போனோம், அப்படி ஊழல் கட்சியோட திருப்பி இங்கே அப்படி இப்போதைய ஏற்றாச்சு இல்லையா, 8 பேர் சேர்ந்து. அதே மாதிரி அந்த சிவசேனா அவர் ஒரிஜினல் தன் கையில் இல்லை, ஆனால் வாரிஸ் தான், பையன் இருக்கான். இவர் 19 வந்தவர் ஏக்நாத் சிண்டே. ஆனால் ஒருவேளை வழியிலே காங்கிரஸோடையும் சரத்பவாரோடையும் சேர முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஒருவேளை யூட்டர்ன் அடித்து பிஜேபியோட வந்தால் சொல்ல முடியாது, அது ஏக்நாத் அந்த கட்சியிலே சேர்ந்தாலும் சேரலாம் தன்னோட கட்சியில் அப்படிங்கிறது இப்போ டாக் வருது. இப்போ பீகார் கிளியர் ஆகிடுச்சு, இன்னும் மகாராஷ்டிராவுக்கு. இதெல்லாம் என்னென்னா, ஏன்னா அங்கேயும் இப்போ ராமர் கோயில் கட்டியாச்சுல்ல, அவங்க போய் காங்கிரஸ் சரத்பவார் இருந்தால் என்ன கிடைக்கும், அந்த சிவசேனா அது இதுதான் ஒரிஜினல் சொல்லியாச்சு.
அந்த வாரிசு சிவசேனா ஆல்ரெடி இருந்த ஒரிஜின் குரூப் இருக்கு இல்லையா, அவங்க நாளைக்கு பதறி அடிச்சுட்டு இங்கே தான் வருவாங்க. ஸோ இப்படி ஒன்று பார்த்தா அகாலித்தில் வரும், ஒன்று பார்த்தா இந்தி கூட்டி கலகாலத்து போச்சு. ஸோ ஒரு பெரிய ராமர் பல வருஷம் இஷ்யூ இருந்து ஒரு ராமர் கோவில் ஓப்பன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, அது பிராண பிரதிஷ்டை பண்ணப்பறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சப்ஜாராக ஒன்றுனா காலியாகுது. நாளைக்கு அதே காங்கிரஸு திமுக இப்போ இன்றைக்கி சீட்டு கொடுக்கல, நாளைக்கு ஒருவேளை ஸ்டாலின் வந்தப்புறம் 3 சீட் 4 சீட்டாக வெளில வந்து ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி சேர்ற அப்படியா ஒன்றும் சரி, அப்படி வந்தால் நல்லது தான். திரும்பவும் காங்கிரஸும் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. அட்லீஸ்ட் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒரு கம்யூனிஸ்ட்டாக வெளில வந்து எடப்பாடி சேருமா, ஏதோ ஒரு இன்ட்ரு இருக்கணும். என்னன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது மாதிரி நிறைய போயிட்டுருக்கு. இது வரும் நாட்கள் எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்ப்போம். நன்றி ஜெய்.